லக்கி பாப்பா குளிச்சிட்டாங்க. மணி மேல உட்காரு. எனக்கு ஓகே. யாருமா இவங்க? தம்பி பாப்பா. இப்போ வைட் Third month pregnancy shoot வந்து பிளான் பண்ணோம். பாத்து கொஞ்சம் கூட அழுக்கு வரக்கூடாது. ஒழுங்கா பண்ணு. டேய் கை எடுத்துருவேன். அப்புறம் ஓட்ட அந்த பக்கம் தெரியும். மக்களே இந்த சறுக்குக்கு ஒரு வேலை லக்கி பெருக்கு என்ன போட்டு டமால் டமால் பண்றேன். இங்க பாருங்க மக்களே. தொட்டா சொல்லு லக்கி. பாப்பா பத்தல பாடி கார்டு வாங்க போறீங்க. எங்கெங்க இருக்க வேண்டிய தோச்சிட்டு காஞ்சிட்டு குளிஞ்சிட்டு இருக்கிறது, தமிழ் தப்பு தப்பா பேச. குளிச்சிட்டு காய வச்சது தோ இருக்குது, தூங்க வேண்டியது தோ இருக்குது, இங்க சுத்தி இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? குளிக்க போறோம். இப்ப லக்கிய குளிப்பாட்ட போறோம் மக்களே. எப்படிதான் குளிக்கிறது? குளிக்க போறோம். நாட்டுல இப்படி சொல்லிட்டு திரிறாங்க. எனக்கு அவங்க ஆடி அமாவாசை குளிப்பாங்க மக்களே. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நேத்தும் குளிச்சேன், இன்னைக்கும் குளிச்சேன். நேத்து குளிச்சா இன்னைக்கு குளிச்சா, அதுக்கு முன்னாடி நாள் லீவ் விட்டா. ஓகே மக்களே, அவங்க வரத்துக்குள்ள நம்ம வந்து கிளம்பிடலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ மேக்கப் போட்டோம்னா சருக்கு வந்து குட்டி சருக்கு வந்தோம்னா நம்மளுக்கு எங்களை விட்டுட்டு நீ நிம்மதியா பேசிக்கிறியா? ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஏர் செட் பண்ணிடலாம். ஏர் வாஷ் மார்னிங்கே பண்ண மக்களே. அப்படியே விட்டு ஓகே மக்களே, ஹேரை செட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபேஸை ரெடி பண்ணிடலாம். நிறைய பேர் ரீசன்ட் டைம்ஸ்ல என்கிட்ட கேட்குற ஒரு விஷயம், எப்படி என் முகம் இவ்வளவு பளபளன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டெட் ஸ்கின் செல், ஸ்ட்ரெஸ், ஃப்ரீ ரெடிகல்ஸ், இது எல்லாமே ஒரு காலத்துல என் ஸ்கின்னை ரொம்ப டல்லாக்கி டீஹைட்ரேட்டடா ஆக்கிடுச்சு. என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா நமக்கு விசிபிளான ஸ்கின் பிரைட்னஸ் கிடைக்கணும், அஃப்கோர்ஸ் க்ளோ கிடைக்கணும், டல் ஸ்கின்னா போக வைக்கணும் அப்படின்னா எஃபிஷியன்டான ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஸ்கின்க்கு யூஸ் பண்ணணும். அப்பேற்பட்ட ப்ராடக்ட் எங்க இருக்கு அப்படின்னு நான் நிறைய ரிசர்ச் பண்ணும்போது தான் என் கண்ணுல ஹிமாலயாஸோட இந்த பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்சு ஃபேஸ் சீரம் பட்டுச்சு மக்களே. இதுல 10x நியாசினமைட் இருக்கு, 5x விட்டமின் சி இருக்கு, பவர் ஆஃப் ஆரஞ்சுமே இருக்கு. சோ இதை நம்ம யூஸ் பண்றது மூலமா பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் நேச்சர் ரெண்டுமே நமக்கு கிடைக்கும். என் ஸ்கின்க்கு இது பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணிச்சுட்டே சொல்லுவேன். ஜஸ்ட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண தேர்ட் டேவே விசிபிளான பிரைட்னஸையும் க்ளோனஸையும் என் ஃபேஸ்ல என்னால பார்க்க முடிஞ்சது. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சது இந்த சீரம்ல லைட் வெயிட் ஃபார்முலா இருக்கு. சோ நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ரொம்ப லைட்டா இருக்கும் அண்ட் சூப்பரா அப்சர்வ் ஆகும். லைட்னஸ் கூட ஈவன் ஸ்கின் டோனுமே இந்த சீரம் நமக்கு கொடுக்கும். நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணி ஸ்கின் க்ளோவை இது சூப்பரா பூஸ்ட் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. இதை யூஸ் பண்றது செம ஈஸி. ஜஸ்ட் 2 to 3 drops ஆஃப் சீரம் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல ஜென்டலா மசாஜ் பண்ணீங்கன்னா போதும், நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். ஃபேஸ் நெக் அப்படின்னு விசிபிளா தெரியுற இடம் ட்வைஸ் a day இதை நீங்க அப்ளை பண்ணலாம். இது கூடவே பிராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனும் அப்ளை பண்ணீங்கன்னா சூப்பர். விட்டமின் சி, நியாசினமைட், ஆரஞ்சு அப்படின்னு பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் நேச்சர் எல்லாத்தோட மகிமையா இருக்க இந்த ப்ராடக்ட்டை நீங்க மிஸ் பண்ணாதீங்க. இந்த சீரம் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி என் ஸ்கின் ரொம்ப டல்லா ரொம்ப டார்க்கா இருந்துச்சு, ரொம்ப டேனா இருந்துச்சு. யூஸ் பண்ண 7 daysல வண்டர் பண்ணிடுச்சு என் ஸ்கின்ல இந்த சீரம். சோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நீங்களே பாருங்க. இந்த சீரம் அவைலபிள் ஆன் Amazon, Flipkart, Nikon, Himalayas வெப்சைட். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற மக்களே. கண்டிப்பா நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. பாப்பா குளிச்சிட்டாங்க. ஏய் சூப்பர் பாப்பா, எங்க போறோம் நம்ம? போட்டோ பார்க்க போறோம். போட்டோ பார்க்க போறோம். வேற யார பார்க்க போறோம்? தம்பி பார்க்க போறோம். ஐ சூப்பர் பாப்பி. எஸ் மக்களே, இப்போ நம்ம ஒரு போட்டோ ஷூட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். ஓகேவா பாப்பி? ஓகே பை. தம்பி பாரு, தம்பிக்கு வணக்கம் சொல்றான் பாரு நிலன் தம்பி. அச்சச்சோ, குட் மார்னிங். சூப்பர் தங்கம். ஏய் மாமா, சூப்பர் தான். சூப்பர் தங்கம். எப்படி சொல்றீங்க மாமா? பாருங்க கரெக்டா சொல்லுங்க. மக்களே எல்லாருமே ஒயிட் கலர் காஸ்டியூம்ல ரெடி ஆயிட்டோம். என்ன பார்த்து காப்பி அடிச்சாங்க. நல்லா இல்ல. லக்கி 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 ஜானு ஏதாவது தேர்ச்சா? இவ்வளவு நேரம் நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்பதான் ட்ரையலே போயிட்டு இருக்கா. ரைட்ரா ரைட்ரா. மணி மேல உட்காரு. எனக்கு ஓகே. மடியில உட்காருன்னு
குழந்தைய வடி மேல உட்கார வச்சுக்கோங்க. அங்க பாரு லக்கி சம்பவம் இல்ல சரிச்சரா ஸ்மைல் பண்ணு. லக்கி முடி அமுக்காதே பிஞ்சு போயிடும். எப்படி சிக்கி இருக்கேன் பாருங்க. ப்ரோ பாப்பா பாருங்க ப்ரோ. இது சூப்பரா இருக்கு. ஆய் மறைக்காத பாப்பா. அப்படி பண்ணுங்க. ஒன்னு ஷார்ட் பண்ணா வச்சுக்கலாம். வயிறு மட்டும் ஒன்னு ரெண்டு வச்சுக்கலாம். ஆக்சுவலி மதியம் தூங்கவே இல்ல. தூங்கக்கூடாதுன்னு தூங்கலையா? அம்மா கொடுங்க ஸ்மைல். வெற்றிகரமாக முதல் செட் ஆஃப் ஷூட். அப்படி நீ நினைக்காத, அவ்வளவும் ஈஸி இல்ல. அங்க பாரு டானை உட்கார வச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டுங்க. ஜாலி ஜாலி எஸ் பாப்பா ஈட்டிங் கேக் நோ பாப்பா. பண்றீங்க தூக்கம் வந்துச்சா? யாருமா இவங்க? தம்பி பாப்பாவா? சூப்பர்மா. அக்காக்கு ஃப்ளவர். ஓகே மக்களே, போட்டோ ஷூட் எல்லாம் கம்ப்ளீட் ஆயாச்சு. மேல கட்டி போட்டு பையன். ஆமா இவங்கதான் ஜானுவோட சன். மேல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க நிலனை. இப்ப இறக்கி விட்டாங்க. எல்லாரும் பறந்து. ஆமா பரபரப்பா லக்கிக்கு எல்லாத்தையுமே காமிக்கிறதுல பிஸியா இருக்காரு அவரு. இங்க இருக்கு வா நோடலாம். இந்த டாய் எடுத்து தரேன் உனக்கு. வா வா. ஆமா எனக்கு கீழ நிறைய மாத்திரை கச்சிக்குது. உனக்கு தரேன் வா. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம போட்டோ ஷூட் முடிச்சிட்டு வந்தாச்சு. நேத்து நம்ம வந்தோம் மக்களே. ரொம்ப முகுல லக்கிய கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சு. ஆமா ஆமா மழை பெய்யுது. நீ எப்படிமா மழை பெய்யுது? நம்ம நேத்தே போட்டோ ஷூட் முடிச்சிட்டு வந்துட்டோம். செம்ம டயர்ட். நைட்டு வெளியெல்லாம் போய் சாப்பிட்டு லக்கி இவ்வளவு வளர்ந்து இப்பதான் நாங்க போட்டோ ஷூட் பண்றோம். முன்னாடி அப்படியே பப்பரகான் படுத்துட்டு இருப்பாங்க, தூங்கிடுவாங்க. ஒண்ணுமே தெரியாதுல்ல, ஈஸியா எடுத்துருவோம். ஆனா இந்த வாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டோம். யார் கூட சேர்ந்து நம்ம போட்டோ ஷூட் பண்ணிருந்தோம்னா பேபி ஸ்டோரிஸ் பை ஜானு இவங்க கூட தான் சேர்ந்து பண்ணிருந்தோம். கண்டிப்பா இவங்களை நிறைய பேருக்கு தெரியும். பிகாஸ் லக்கி பேபியோட 3rd month போட்டோ ஷூட் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க நிறைய பிளான் பண்ணோம் மக்களே. ஆனா அதுக்கப்புறம் நேரம் காலம் கை கூடல. சோ ஃபைனலா இப்போ நம்ம வந்து எடுத்திருக்கோம். போட்டோகிராஃபர் அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு ஃபேமிலியே ஆயிட்டாங்க இப்போ எல்லாமே. ஆமா அவங்க இல்லன்னா லக்கி பேபி நேத்து இன்னும் பறந்துருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப அவங்கள காம் பண்ணி உட்கார வச்சு டென்ஷனா இருப்பாங்க. பட் அவங்கன்றதுனால காமா சரி பரவாயில்ல ஒரு டைம் எடுத்துக்கலாம் சொல்லி ஹோல்ட் பண்ணி எடுத்தாங்க. ஜானு வந்து சர்டிஃபைடு மாம் போட்டோகிராஃபர். சோ பேபிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதா உங்களுக்கு சூப்பரா தெரியும். கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேல அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த பேபி போட்டோ ஷூட்ல. இப்ப அம்மாவா இருக்காங்க. ஆமா ஏன்னா அவங்களும் ஒரு மாம், அவங்களும் குழந்தை வளர்ப்பு நம்ம டீம் தான் மக்கள். அதனால பேபிஸை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது அவங்களுக்கு பக்காவா தெரியும். முக்கியமா நம்மளுக்கு ஒரு டீம் வச்சிருப்போம்ல இப்படி வேணும். ஆக்சுவலி நாங்க ஒயிட் டீம் தான் வந்து ரொம்ப நாளா பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பிளான் பண்ணிட்டு இருக்கோம்னா பாத்துக்கோங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி நேத்து தான் சக்சஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு தீம் வேணும். ஏன்னா உங்ககிட்ட கிட்டத்தட்ட 70+ தீம்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணணும் இல்ல உங்களுக்கு ஏதாவது நியூவா வேணும்னா அவங்க கிட்ட நீங்க டிஸ்கஸ் உங்களோட ஐடியா சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா பண்ணி கொடுப்பாங்க. பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. முக்கியமா ரொம்ப அஃபோர்டபிள் அவங்க கிட்ட போட்டோ ஷூட். சோ பேபி போட்டோ ஷூட் மட்டும் கிடையாது. உங்க பேபிஸோட பர்த்டே பார்ட்டிஸ் கவர் பண்ணணும், பேபி ஷவர் கவர் பண்ணணும், அப்புறம் பிரெக்னன்சி போட்டோ ஷூட் எல்லாமே அஃபோர்டபிள் பிரைஸ்ல எடுத்து கொடுப்பாங்க. மார்க்கெட்ல மத்த போட்டோகிராஃபர்ஸ்லாம் 10K 15K அப்படின்னு போட்டோ ஷூட் வந்து இது பண்றாங்களே, சார்ஜ் பண்றாங்களே. பட் இவங்க கிட்ட நீங்க போனீங்கன்னா ரொம்ப மினிமலா இருக்கு. நியூ பார்ன் பேபிஸை கூட்டு டிராவல் பண்ணிட்டு வெளியே போனா அவங்களுக்கு ஃபீட் பண்ணுமேங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். சோ இவங்க கிட்ட ஃபீடிங் ரூம் தனியா இருக்கு மக்களே. சோ ஷூட் ஒரு பக்கம் போனாலும் ஒரு பக்கம் நீங்க ஃபீட் பண்ணிட்டு பேபியை நல்லா காம் பண்ணலாம். ஆஃப்கோர்ஸ் உங்க வீட்டுக்கே வந்து இவங்க ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களால டிராவல் பண்ண முடியல அப்படின்னாலும் ஹோம் ஷூட்டும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு. பேபி போட்டோ ஷூட் புக் பண்ணீங்கன்னா காம்ப்ளிமெண்டரியா ஃபேமிலி போட்டோ ஷூட் பண்ணி கொடுப்பாங்க. காம்ப்ளிமெண்டரியா ஒரு போட்டோ ஃப்ரேம் அப்புறம் ஷூட் பண்ற கிளிக் பண்ற எல்லா பிக்சர்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதுல 15+ எடிட்டட் பிக்சர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. லக்கியோட பர்த்டே சீக்கிரமே வருவங்க எல்லாருக்குமே தெரியும். சோ அதுக்கும் அவங்க தான் நமக்கு வந்து போட்டோகிராஃபர். சோ உங்க வீட்டு பட்டான்ஸ்க்கு போட்டோ ஷூட் எடுக்கணும், பர்த்டே ஈவென்ட் கவர் பண்ணணும், எந்த ஸ்பெஷல் ஈவென்ட் கவர் பண்ணாலும் நீங்களும் அவங்கள
கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க எது வேணா ஃபோன் பண்ணி கேட்கலாம், பக்காவா பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் நாங்க ஸ்கிரீன்ல கொடுக்குறோம், இன்ஸ்டாகிராம் ஐடியோ சைட்ல காமிக்கிறோம். நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பேர் சொல்லுங்க மக்களே, உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நீ செருப்பு வாங்கலன்ட்டு இப்ப எல்லாரும் அழுதா தப்பாங்கய்யா லக்கி, தப்பாங்கய்யா போட்டா முறுக்கா இருப்பாயா, இங்க மட்டும் பிஞ்சிருவாயா, அதுதான் கதை. என்ன சொல்லி என்ன கூட்டு வந்தான்னு தெரிஞ்சா நீங்க திட்டுவீங்க மக்களே. எதுக்கு உன்னதான் திட்டுவாங்க, வேற எதுக்கு திட்டு வராங்க? எதுக்குடா இப்ப இந்த ஒயிட் கலர் மக்களே, நான் ஒரு ஒயிட் கலர் கிராக்ஸ் வச்சிருக்கேன், அது இவன் கண்ணுக்கு இப்ப பொறுக்கல. தப்பாங்க மக்களே, எல்லாரும் வாங்குறாங்க, நான் வாங்காம இருந்தா எப்படி? தப்பாங்க ஐயா, தப்பாங்க. எல்லாம் ஓகே. அங்க பாரு கொஞ்சம் டயர்டா டயனாக்கு என்னாச்சு? போட்டா மங்கி மாரி மாட்டிட்டீங்களா? அதான் மக்களே லக்கியோட லேட்டஸ்ட் டயானா அவங்க பவா அத்தை கிஃப்ட் பண்ணாங்க. அதுல இருந்து அவங்க ரோமா இந்த அம்மா டயானா ரெண்டு பேரும் அப்படி சுத்தின்னு இருக்காங்க. எதுக்கு இப்ப நம்ம வெளியே கிளம்பி வந்திருக்கோம்ன்ற உண்மையே வேற. ஆனா இந்த சருக்கு என்ன ஹராஸ் பண்ணி இங்க கூட்டு வந்திருக்காங்களே. ஆமா மக்களே, இப்ப ஸ்லிப்பர் நான் ஒயிட் கலர் ஸ்லிப்பர் வச்சிருக்கேன், அவனுக்கு பொறுக்க மாட்டேங்குது. இப்ப ஒயிட் கிளாப் பண்ணுங்க எல்லாரும். ஓகே மக்களே, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா என்னுடைய திறமையை வளர்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பேசியிருந்தேன் கார்ல இருந்து தள்ளி விட்டுருவேன். திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, நிறைய ஆர்டர்ஸ் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. சோ அந்த ஆர்டர்ஸ் வந்து ராமா ஏன்னா கொஞ்சம் டெய்லரிங் திங்ஸ் இருக்கு மக்களே, டெய்லரிங் திங்ஸ் தேவைப்படுது. சருக்கு இன்னைக்குதான் ஃப்ரீயா வீட்டுல இருந்தது, அதனால இப்ப நான் கூட்டு போயிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்க வைக்க. ஆனா சருக்கு என்ன ஏமாத்தி இப்ப டப்பாங் வாங்கியிருக்கு. இதுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன். ஒரு 250 ரூபா செருப்பு வாங்குறதுக்கு இவ்வளவு நேரம் 500 ரூபாய்க்கு நீ வாங்கினீங்க கிராக்ஸ், நான் கம்மன் தானே. நான் வாங்கவே இல்ல, நீ தான் வாங்கி. ஒயிட் கலர் ஸ்லிப்பர் வாங்குறது விஷயம் மக்களே, அதை வாஷ் பண்ணணும் மக்களே. நீ ஃபர்ஸ்ட் வாஷ் பண்றியா? ஏண்டி ஆதாமேவல் காலத்துல வாங்குற மாதிரி இருக்கு, இத எப்ப நீ வாஷ் பண்ணன்னு சொல்லு. நீ வாஷ் பண்ண, அதுக்கு தான் கல்யாணம் பண்ணிட்டு நான் வாஷ் பண்றாங்க. நான் படிக்கும்போது இந்த மாதிரி ரூல்டு நோட்டு 5 rupees மக்களே. நீ ஃபர்ஸ்ட் பச்சியா சும்மா தண்டமா உட்காந்து ஏமாத்திடுவேன். டெய்லரிங் சாக்ஸ் இது பேரு. இது ஒண்ணு, அப்புறம் வேற உங்க ரெண்டு பேரும் தப்பான இடத்துக்கு கூட்டு வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ற. லக்கி தாய் வேணாம்மா நமக்கு. அது வேணுமா? லக்கி இங்க பாரு, ஏதாவது ஒண்ணு வாங்கு. அவங்க வந்து லைக் பாப்பா அது ரொம்ப நாளா இருக்கு, சீக்கிரம் வாங்கி போ. இவர் நானா இங்க இருக்கிற எல்லாத்தையும் இங்க இத வாங்கிக்கங்க, அத வாங்கிக்கங்க. 35 ரூபா தான் வேணாம்ப்பா. அப்பதான் 35 ரூபா 25 ரூபா. எவ்வளவு? only 265 ரூபா. 265 ரூபாய்க்கு தேவையே இல்ல. அந்த குட்டி ஸ்பைடர் புடி இது என்ன பண்ண அப்படியே சும்மா நிக்குங்களா? கை கால ஆட்டி ஜாலியா மேல கீழ அடி பண்ணி விட்டுறலாம். ஓகே, எது வேணும் லக்கி? எது பெஸ்டா இருக்கும்? எந்த ஸ்பைடர்மேன் வேணும்? லக்கிக்கு மூவிங்லாம் வேணாம். இது போல குகல்மா. எது வேணும்? பபுள்ஸ் வேணும். லக்கி பபிள்ஸ்லாம் வீட்ல இருக்கு லக்கி. நல்லா கூட கெமிக்கல். அந்த லேப்டாப் மாதிரி படிப்பு சம்பந்தமான பொருள் ஏதாவது இருக்கா? லேப்டாப் தானே நான் அன்னைக்கு வாங்கிட்டு போனேன், வேற ஏதாவது. ஓகே மக்களே, நம்மளுடைய அடுத்த கட்டு நடவடிக்கைக்கு தேவையான பொருளா நம்ம வந்து ஆனா பெரிய பெரிய டெய்லர் கூட இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இல்ல மக்களே, இதெல்லாம் பேசிக் மக்களே. ஆக்சுவலி நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா இந்த எல் ஸ்கேல் வாங்கியிருக்கேன், ரொம்ப கம்மியான இதா வாங்கியிருக்கேன். அப்புறம் இது ஆர்ம் போல்க்கு, இது வந்து ஆர்ம்க்கு எடுக்கிறதுக்கு. அப்புறம் இந்த ஹூக்குட நீடில், ஏன்னா நம்ம கஃப்டான்ல உள்ள இருந்து எடுக்கிறது என்னமா டெய்லருக்கு புரியும், புரியாதவங்களுக்கு எனக்கு தெரியல. நீ டெய்லர்ன்றதே உனக்கு புரியுதாடி? ஃபர்ஸ்ட் இல்லன்றது பைத்திய காட்சி. நிறைய பேர் ஆக்சுவலி என்னோட மிஷின் அக்கியை இப்ப கூட்டு போனதுக்கு 130 rupees இப்ப தண்ட செலவு நமக்கு. தண்ட செலவு சொல்லாத, குழந்தைன்னா அப்படிதான் டாய் கேட்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஹாட் டாய்ஸ் கூட விளையாட மாட்டாங்க. ஆனா அந்த கடைக்காரர் ஏமாத்தி இப்போ லக்கி தள்ள கட்டி ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் ஏமாத்தி கடைசியில கேப்டன் அமெரிக்கா தள்ளிட்டாங்க. ஓகே மக்களே, ஆக்சுவலா நமக்கு இன்னைக்கு 3 கஃப்டான் நம்மளுக்கு ஆர்டர் பண்ணிருக்கு. ஏய் ஆர்டர் இல்ல மக்களே, தெரிஞ்சவங்க பக்கத்துல இருக்கவங்க நீ நல்லா தைக்கிறியா தச்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க. ஆர்டர் தான் ஆக்சுவலி கொடுத்திருக்காங்க. அதுக்காக நம்ம கிளாத் எல்லாம் வாங்கியாச்சு. நிறைய பேர் என்னோட மிஷின் பத்தி கேட்டிருக்கீங்க, அது உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அதுக்கு வந்து அவ இன்னும் 4 சேனல்ல பாத்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்லுவா. அதுதானே உண்மை, அப்படி சொல்லி பழகு. வச்சிருக்கிறது சிங்கர் பேசிக் மிஷின். அது வந்து மாடல்லாம் அது கிடையாது, பேசிக்னு கடையில போய் கேட்டாலே தெரியும். அப்புறம் பெரிய பெரிய மிஷின் வச்சிருக்கவங்க தெரியல மகளே, நான் சின்னதா வச்சிருக்கேன். அதனால நீங்க கேக்குறதுக்குலாம் எனக்கு தெரியல, அதனால ஆன்சர் பண்ணி. நீங்க என்ன கேக்குறீங்கன்னே அவளுக்கு தெரியல, அதான் உண்மை. அத கடைசியில சொல்ல மாட்டா. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து வாங்கியாச்சு. வீடியோவும் இதோட முடிய போகுது, ஏன்னா கொஞ்சம் நமக்கு ஸ்டிச்சிங் ஒர்க் எல்லாம் இருக்கு. போட்டோஸ் இந்த மாதிரி பேசி நின்ற நீ டைலர் மேரி உன் மனசாட்சிக்கு தெரியும் உனக்கு நீ ஒரு டைலர் இல்லன்ற. நம்ம போட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் வந்திருக்கு உங்களுக்கு, அதை இப்ப நாங்க காமிக்கிறோம். செம்மையா வந்திருக்கு.
ஒயிட் கலர்ல நாங்க பிளான் ஆக்சுவலி நாங்க இத பிளான் வந்து ஒரு 7 மந்த் பிஃபோரே வந்து பண்ணியிருந்தோம் மக்களே. அப்போ வந்து பிரெக்னன்சி 3rd மந்த் பிரெக்னன்சி ஷூட் வந்து பிளான் பண்ணோம். பட் வந்து அப்போ பண்ண முடியல. அதனால வந்து இப்போ அந்த ஆசையை நிறைவேற்றிக்கலான்னு பண்ணியிருக்கோம். நார்மல் போட்டோ ஷூட் மட்டும் நம்ம பண்ணிருக்கோம். பிரெக்னன்சி தீமும் நாங்க பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் வேற ஃபேமிலி காம்போவா ஃபேமிலி போட்டோ எடுத்துட்டோம். சோ உங்களுக்கு இந்த நாங்க காமிச்ச போட்டோல எந்த போட்டோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஜானுவையும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. போட்டோ ஷூட் எடுக்கணும்னா வீடியோ நாங்க இப்போ முடிச்சுக்கிறோம். ஏன்னா லைக் இப்போ தூங்க போகுது. இது ஒரு ரீல் போட்டதுக்கே எல்லாரும் ஏன் போட்டோ ஷூட் பண்ணிருக்கீங்க, பிரெக்னன்ட் ஆயிட்டீங்களா, என்ன ஆச்சு, ஹைடிங் பண்றீங்களா அப்படிலாம் இல்ல. எதுவுமே இல்ல. ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம். சும்மா நார்மலா பண்ண எடுக்கணும்னு நினைச்சு எடுத்த போட்டோ அவ்வளவுதான். ஓகே சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழ ஐடி கொடுக்குறோம். ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற லிங்க் பண்ணிட்டு பை சொல்லிக்கலாமா? பை. ஹலோ லவ்ஸ் பிரியா. Bye guys.